ஹலோ, வெல்கம் டு டே 5. இன்றைக்கி ரெகுலரான அப்டேட்டாக இல்லாமல் லாஸ்ட் 4 டேஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததில் எனக்கு என்ன சேஞ்சுன்றதை ஓவர் ஹைப் கொடுக்காம ஹானஸ்ட்டாக சொல்கிறவாங்க. சோம்பேறியாக இருந்த எனக்கு டெய்லி சீக்கிரம்லேருந்து வாக்கிங் போகிறதே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. போயிட்டு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுனால எனக்கு ப்ரெசென்டபிளாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடியும் சுகர் கட் இருக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஐஸ்கிரீம் பார்த்தாலோ மற்றவங்க சாப்பிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் யோசிக்காமல் சாப்பிட்ருவேன். இப்போ ஈட்டிங் ஹேபிட்ஸ் பெட்டராக இருக்கிறதுனாலையோ இன்னும் தெரியல, ஐஸ்கிரீம்லாம் பார்த்தா கூட சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏக்கமாலாம் இல்லை. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எனக்கான மீ டைமையும் அடிஷ்னல் க்ளீனிங் டாஸ்க்கையும் பண்ணி முடிச்சிடறேன். அந்த டாஸ்க்கை பண்ணும்போது என் மண்டைக்குள்ளே ஓடுற ட்ரெயின் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. தண்ணி குடிக்கிறது பெட்டராக இருக்குது, பட் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஜேர்னலிங் பண்ணுறதுனால ஓவர் திங்கிங் சுத்தமாக குறைஞ்சிருச்சுன்னா சொல்லவே மாட்டேன். பட் எழுதி முடிக்கிறப்ப ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்குது அண்ட் பெட்டராகவும் ஃபீல் ஆகுது. என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா, அந்த டைரியில் நல்லதையும் எழுதுவோம் கெட்டதையும் எழுதுவோம். யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. ரெண்டு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது, நைட்டு சீக்கிரமாக படுக்கிறது. காலையில் கூட ஒரு முறைக்கு 2 முறை ஸ்னூஸ் அமுத்தி விட்டு 3வது தடவை எழுந்துடுறேன். நைட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 10 minutes ஆஃப் புக் ரீடிங் இல்லைனா மியூசிக் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதை தவிர வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் என் கூட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு எப்படி போகுதுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களோட பெட்டர் வெர்ஷனை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஜேர்னியில் 100% பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம ஜஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் இருங்க, அதுவே போதும். ஓகே, பாய்.